குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பரில் ரிசல்ட் 2 பார்க்க போகிறோம். ரிசல்ட் 2 இதுவும் 3 மார்க் கொஸ்டின். ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, ப்ரூவ் தட் ஃபர்ஸ்ட் ஒன் மாடுலஸ் ஆஃப் Z1 into Z2 equal to modulus of Z1 into modulus of Z2. Second one, argument of Z1 into Z2 equal to argument of Z1 plus argument of Z2. Prove that. இப்படி கொஸ்டின் கேட்பாங்க. என்ன பண்ணலன்னா ப்ரூவ் தட் ஃபார் எனி டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர் Z1 and Z2 அப்படின்னு இது ரெண்டையும் ப்ரூவ் பண்ண சொல்லலாம். அப்போ இது வந்து ஒரு ப்ராடக்ட் ரூல். இப்போ இதுக்கு நம்ம ப்ரூஃப் கொடுக்கணும்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூனோ Z இஸ் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர். அப்போ அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை நம்ம எப்படி எழுதணும்னா ரைட் இன் போலார் ஃபார்ம். யூனோ போலார் ஃபார்ம் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர். we know that Z equal to R into cos theta plus I sin theta. ஓகேவா? அதே போல Z R into போலார் ஃபார்ம்ல cos theta plus I sin theta இப்படி எழுதுறோம். ஏன் சார் ரெண்டு இடத்துல இது போல எழுதிருக்கீங்க? நமக்கு டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், Z1 ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், Z2 ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். அப்போ இங்கே ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் 1ன்னு போட்டினா R1 மாடுலஸ் 1 ஆர்குமெண்ட் பாரு தீட்டா 1 தீட்டா இருக்கிற இடத்துல 1 கொடுத்துரு. செகண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா 2, அப்போ பாரு மாடுலஸ்க்கு 2 தீட்டா இருக்கிற இடத்துல 2 போட்டுரு. ஓகேவா பாருங்க. அப்போ டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை நம்ம இப்படி எடுத்துக்கிறோம். Z1 equal to R1 into cos theta 1 plus I sin theta 1. Z2 equal to R2 into cos theta 2 plus I sin theta 2. Where R is a modulus and theta is an argument. Already you know. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்றோம், இந்த Zக்கு கொஸ்டின் பாருங்க மாடுலஸ் தான் இருக்கு. ஸோ டேக்கிங் மாடுலஸ் Z1க்கு மாடுலஸ். யூ நோ மாடுலஸ் மீன்ஸ் R. அப்போ இங்க என்ன இருக்கு R1. Z2க்கு மாடுலஸ் எடு, மாடுலஸ் ஆஃப் Z2. அப்போ Z2ல R எங்க இருக்கு பாரு R2. ஓகேவா பாருங்க. அப்போ Rனா மாடுலஸ், தீட்டானா ஆர்குமெண்ட். தட்ஸ் ஆல். இப்போ இது மாடுலஸ் Z1. நெக்ஸ்ட் மாடுலஸ் எடுத்தா போல ஆர்குமெண்ட் இருக்கா. அப்ப என்ன பண்ணலாம், ஆர்குமெண்ட் ஆஃப் Z1. நம்ம என்ன சொன்னோம், ஆர்குமெண்ட்னா இதான Z1, மாடுலஸ்னா R1 சொன்னேன். ஆர்குமெண்ட்னா தீட்டா, இங்க என்ன இருக்கு இன் பிளேஸ் ஆஃப் தீட்டா தீட்டா 1. அப்போ ஆர்குமெண்ட் ஆஃப் Z1 இஸ் ஹியர் தீட்டா 1. இங்க பாருங்க ஆர்குமெண்ட் ஆஃப் Z2, ஆர்குமெண்ட் ஆஃப் Z2 இஸ் என்ன இருக்கு இன் பிளேஸ் ஆஃப் தீட்டா தீட்டா 2. ஓகேவா பாருங்க. அப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் Z1 Z2 ரைட் இன் போலார் ஃபார்ம். நெக்ஸ்ட் அதுக்கு மாடுலஸ் எடுத்துட்டோம், ஆர்குமெண்ட் எடுத்துட்டோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்ல பாருங்க Z1 into Z2 இருக்கா. அப்போ மல்டிபிகேஷன் ஆஃப் டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் Z1 into Z2. Z1 என்ன நமக்கு போலார் ஃபார்ம் R1 into cos of theta 1 plus I sin of theta 1 into R2 சாரி Z2 R2 into cos of theta 2 plus I sin of theta 2. ஓகேவா பாருங்க. ப்ராடக்ட் ஆஃப் டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். இப்போ மல்டிப்ளை பண்ணும்போது மாடுலஸ் ரெண்டையும் ஒன்னா போட்டுறியா, R1 into R2. இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அதை வந்து என்ன பண்ணுங்க ஒன்னா போட்டு மல்டிப்ளை பண்ணிடு. cos theta 1 plus I sin theta 1 into cos theta 2 plus I sin theta 2. ஓகேவா பாருங்க, டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். இப்போ இங்க என்ன பண்ணலாம், நம்ம R1 into R2. இப்போ இது பாருங்க 1 2 டேர்ம்ஸ் 1 to 2 terms. அப்போ மல்டிப்ளை பண்ணினா
2 into 2 4 terms. அப்போ நான் என்ன பண்ணுறேன், எப்படி மல்டிப்ளை பண்ணுற பாரு, cos theta 1 cos theta 2 வாழ cos theta 1 into cos theta 2. நான் இப்போ ஒரே ஸ்டெப் சிம்பிளாக செய்திடுறேன் இதை. இப்போ cos theta 1 cos theta 2 போட்டு அடுத்து cos theta 1 I sin theta 2 போடணும். அடுத்து என்ன பண்ணுவேன், I sin theta 1 cos theta 2 போடணும். நெக்ஸ்ட் இந்த இமேஜினரி மல்டிப்ளை பண்ணால் I ஸ்கொயர் மைனஸ்னு வருமா, அப்போ அது ரியலாக மாறிடும்ல. அதனால நான் என்ன செய்கிறேன், அதை ஃபஸ்ட்டு செய்திடுறேன். ஓகேவா பாருங்க, cos theta 1 cos theta 2. நெக்ஸ்ட் I ஸ்கொயர் மைனஸ் அங்கே என்ன போட்டுறேன், sin theta 1 sin theta 2. ஓகேவா பாருங்க, ப்ளஸ் I காமனாக எடுத்துடுறேன். இங்கே பாருங்க sin theta 1 cos theta 2ன்னு இருக்கா, sin theta 1 cos theta 2. அப்புறம் என்ன இருக்கு பாரு, I sin theta 1 cos theta 2 போட்டேன். அப்புறம் இங்கே என்ன இருக்கு, இங்கே I sin theta 2வையும் இந்த cos theta 1ஐயும் போடலாமா. அப்போ I இங்கே தான் காமனாக எடுத்துட்டு இல்லை, அப்போ என்ன பண்ணுவேன், cos theta 1 sin theta 2 ப்ளஸ் cos theta 1 sin theta 2. ஓகேவா பாருங்க. இப்போ நான் இங்கே என்ன செய்கிறேன், இதை ஈக்குவல் டு R1 இன்ட்டு R2. இது என்ன ஃபார்மெட்டில் இருக்கு பாருங்க, cos A cos B மைனஸ் sin A sin B. அப்போ நமக்கு ஒரு ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலா ஐடென்டிட்டி cos ஆஃப் A plus B இருக்கா, cos ஆஃப் A plus B. அப்போ இன் பிளேஸ் ஆஃப் A theta 1, இன் பிளேஸ் ஆஃப் B theta 2. ஓகேவா பாருங்க, இதை போட்டோம். அடுத்து பிளஸ் I இங்கே பாருங்க sin A cos B பிளஸ் cos A sin B. அப்போ இது sin ஆஃப் A plus Bன்னு போட்டுடலாமா, theta 1 plus theta 2. ஓகேவா பாருங்க. இப்போ நமக்கு LHS என்ன இருக்கு, Z1 இன்ட்டு Z2. இதான LHS, Z1 இன்ட்டு Z2. இப்போ நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன இருக்கு, மாடுலஸ் டேக்கிங் இந்த ப்ராடக்ட், ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை மல்டிப்ளை பண்ணி ரியல் பிளஸ் இமேஜினரின்னு போட்டுட்டோம்ல, ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை மல்டிப்ளை பண்ணி ரியல் பிளஸ் இமேஜினரி. அப்போ டேக்கிங் மாடுலஸ் ஆன் போத் சைட்ஸ். இதில் பாருங்க மாடுலஸ்னா என்ன சொன்னோம், ஆர். இங்கே பாருங்க Z1ல பாருங்க, Z1 மாடுலஸ்னா R1 தானே போட்டிருக்கோம். அப்போ இங்கே என்ன இருக்கு, R1 இன்ட்டு R2. R1ன்னா என்ன சொல்லியிருக்க பாரு, மாடுலஸ் Z1 இன்ட்டு R2ன்னு என்ன சொல்லியிருக்க, மாடுலஸ் Z2. ஓகேவா பாருங்க, Z1 இன்ட்டு Z2க்கு மாடுலஸ் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டேன், இது ஒரு ரிசல்ட். அதே டேக்கிங் ஆர்குமெண்ட் ஆன் போத் சைட்ஸ், எதுக்கு, Z1 இன்ட்டு Z2க்கு ஆர்குமெண்ட் ஆன் போத் சைட்ஸ். அப்போ நம்ம இங்க என்ன சொன்னோம், ஆர்குமெண்ட்னா Z1க்கு ஆர்குமெண்ட்னா தீட்டா, ஸோ இன் பிளேஸ் ஆஃப் தீட்டா தீட்டா 1. அப்போ இங்க பாருங்க Z1 இன்ட்டு Z2க்கு ஆர்குமெண்ட் இருக்கிற இடத்துல என்ன இருக்கு, தீட்டா 1 பிளஸ் தீட்டா 2, தீட்டா 1 பிளஸ் தீட்டா 2. யூ நோ தீட்டா 1, தீட்டா 1 என்ன, ஆர்குமெண்ட் ஆஃப் Z1, ஆர்குமெண்ட் ஆஃப் Z1 பிளஸ் தீட்டா 2 என்ன இருக்கு பாரு, ஆர்குமெண்ட் ஆஃப் Z2, தீட்டா 2 ஆர்குமெண்ட் ஆஃப் Z2. தட்ஸ் ஆல். அதான ப்ரூஃப் பாருங்க இங்க, ஹென்ஸ் த ப்ரூஃப். ஓகே, ஈஸியா இருக்கா. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 3 மார்க். ப்ரூவ் தட் modulus of Z1 into Z2 equal to modulus Z1 into modulus Z2. Also prove that argument of Z1 into Z2 equal to argument Z1 plus argument Z2 னு கேட்டா ப்ரூஃப் நம்ம இங்க பாருங்க, Z1 Z2 காம்ப்ளெக்ஸ் நம்பர், அதை போலார் ஃபார்ம்ல எழுதி மாடுலஸ் Z1 ஆர்குமெண்ட் Z1 மாடுலஸ் Z2 ஆர்குமெண்ட் Z2 எழுதிட்டா 1 மார்க். நெக்ஸ்ட் கொஸ்டின்ல அந்த ப்ரூஃப் இருக்கு பாருங்க, அதையே எடுத்து கடைசியில இங்க மாடுலஸ்க்கும் ஆர்குமெண்ட்க்கும் கொஸ்டின்ல இருக்கிறத எடுத்து எழுதுனாவே 1 மார்க் 2. அப்புறம் இதை மல்டிப்ளை பண்றோம் இல்லையா, மல்டிப்ளை பண்ணும்போது நீங்க ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டிலாம் ஞாபகம் வச்சுக்கிட்டா இப்படி பண்ணி போடலாம், இல்லைன்னா பயப்படாதீங்க. இங்க பாருங்க Z1 இன்ட்டு Z2 போட்டோமா, R1 இன்ட்டு R2 ஒன்னா இனம் இனத்தோடு சேரும்ன்ற ஒன்னா சேர்த்துட்டியா, இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை இங்க எழுதிட்டோம். நெக்ஸ்ட் இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிட்டு அழகா நீ என்ன பண்ணிடலாம், மல்டிப்ளை பண்ணும்போது சம் ஆஃப் தேர் ஆர்குமெண்ட்ஸ், அப்போ காஸ் ஆஃப் தீட்டா 1 பிளஸ் தீட்டா 2 பிளஸ்
ஐ சைன் ஆஃப் தீட்டா 1 ப்ளஸ் தீட்டா 2 ஸ்ட்ரைட்டாக இதுக்கு வந்துடலாம். இதுக்கு 1 மார்க், இந்த ரிசல்ட் எழுதுனா 1 மார்க், 3 மார்க்ஸ் ஓவர். தேங்க்யூ.